ஒடுக்கப்பட்ட ஓபிசி மக்களே, ஒன்றிணைவோம், நமது உரிமைகளை மீட்டெடுப்போம். வணக்கம். இந்த தொகுப்பு இன்று நாடெங்கும் பெரும் கலவரமாகவும், நாடெங்கும் குறிப்பாக வட இந்தியா எங்கும் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடந்து வரும் யுஜிசி ஆன்டி டிஸ்கிரிமினேஷன் ரூல் 2026 பற்றியதாகும். உங்கள் அனைவருக்கும் தெரியும், மத்திய அரசு உதவி பெறும் நிறுவனங்கள் ஐஐடி, ஐஏஎம், ஐஏஎஸ்சி போன்றவற்றில் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர் அல்லது இதர பிற்படுத்தப்பட்ட ஓபிசி சமூகத்தினரின் சதவீதம் மிக சொற்பமே, 10க்கும் கீழே. அங்கே பேராசிரியர்கள், துறை தலைவர்கள் என்பவர்கள் அவர்களும் 10% கீழே உள்ளனர். அட்மிஷன் போது NFS என்ற யாருக்கும் புலப்படாத, யாரும் அறிந்திராத, ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாத ஒரு சிஸ்டத்தின் மூலம் நாட் ஃபவுண்ட் சூட்டபிள் என்று ஓபிசி மாணவர்கள் புறந்தள்ளப்படுகின்றனர். அத்தனை தடைகளை மீறி இந்த ஐஐடி, ஐஏஎம், ஐஏஎஸ்சி ஆகியவற்றில் நுழைந்தாலும் இந்த மாணவர்கள் கேலிகளுக்கும் மன அழுத்தத்திற்கும் உள்ளாக்கப்பட்டு வெளியே துரத்தப்படுகின்றனர். ஆனால் இந்த நிலையில் சற்றே ஒரு மாற்றம். இப்போது மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற யுஜிசி ஆன்டி டிஸ்கிரிமினேஷன் ரூல் 2026 என்பது குறிப்பாக ஓபிசி மக்களின் கேலி, கிண்டல், மன அழுத்தம் ஆகியவற்றை ஓரளவு தடுக்கும் விதமாக விதிமுறைகள், ரெகுலேஷன்ஸ்கள் இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டுள்ளன. ஆனால் இதை கண்டித்து முன்னேறிய வகுப்பினர் வட இந்தியா எங்கும் போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். ஒரு சாதாரண கேலி, மன அழுத்தம், புறந்தள்ளப்படுதல் ஆகியவற்றிலிருந்து ஓபிசி மக்களை பாதுகாக்க கொடுக்கப்படும் ஒரு சிறு ரெகுலேஷன்ஸ், விதிமுறைகளை எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன என்று தெரியவில்லை. ஆகவே ஓபிசி மக்களே, ஒன்றிணைவோம். தற்போது கொண்டு வரப்பட்டுள்ள யுஜிசி ஆன்டி டிஸ்கிரிமினேஷன் ரெகுலேஷன் 2026 ஆதரிப்போம். ஒன்றுபடுவோம், நமது மக்களை பாதுகாப்போம், நமது உரிமைகளை வென்றெடுப்போம். நன்றி.